ரீசெண்டாக ஸ்லைம் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். லைட்லாம் வச்சு காட்டியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே ஞாபகம் வருது. முதல்லாம் லைட் வீடியோ நிறையா பண்ணுவேன்ல, நெட்லேருந்து பார்த்து அதே மாதிரி ட்ரை பண்ணி. பட் இப்போலாம் அதெல்லாம் பண்ணுறதே இல்லைல்ல. சரி ஓகே, இன்றைக்கி அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் ஒரு லைட் பார்த்தேன். இந்த ஒரு கிறிஸ்டல் லேம்ப் மாதிரி. இதே மாதிரி இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்க பொருள் வச்சு இது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இன்றைக்கான கோட்ஸ் இதுதான். லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் அதிகமான லைக் வந்திருந்த கோட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஃபெவிகால், அது கூட கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட், அது கூட கொஞ்சம் ஃபேஸ் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஷீட் எடுத்து அது கோன் மாதிரி ரெடி பண்ணி இந்த ஃபில்லரை ஃபில் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு மாசா பட்டில் எடுத்து கீழே உள்ளது மேலே உள்ளதை கட் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு சின்ன மூடி எடுத்து ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் ரோல் இருக்குது தெரியுமா, அதை வந்து எடுத்து பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மிக்சர் கோனில் ரெடி பண்ணோம்ல, அதை வந்து எடுத்து ஒரு ரவுண்டாக அந்த பிக்சரில் இருக்குல்ல 2 ரவுண்டு போட்டு வைக்கலான்னு பார்த்தா ஸ்டார்டிங்கே சொதப்பல். என்னன்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பு வரமாட்டேன்ச்சு. நானும் மெல்ல பொறுமையாக பண்ணி பார்க்குறேன், வரல. இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அதை காய வைக்கிறக்குள்ளேயும் அந்த பாட்டில் வந்து கவுந்து விழுந்து அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் அந்த இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி எனக்கு அழுகையே வந்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. இது ஆனால் போடும் போதே எனக்கு இந்த மெஹந்தி போடுவோம்ல அந்த ஃபீல் தான் வந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக மெஹந்தி போட தெரியாது. மேபி மெஹந்தி போடுறவங்களுக்கு இந்த சர்க்கிள் ஒழுங்காக வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ ஃப்ளாப்பு, கரெக்டாக வராது இந்த லைட் அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, ஃபைனலாக நம்ம பார்ப்போம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ரெண்டு ரவுண்டாக போட்டு விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சென்டரில் ஃபுல்லாக வந்து கிறிஸ்டல் பீட்ஸ், டிரான்ஸ்பரண்ட் பீட்ஸ் இருக்குல்ல, அந்த பீட்ஸ் எடுத்து அப்படியே அங்கே ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் க்ளூ அப்ளை பண்ணி. இதே மாதிரி பாட்டில் ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக் ரோல் இருக்குல்ல, அதையும் கீழே ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் அவுட்புட் பார்க்க இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன எல்இடி லைட்டு 15 ருபீஸ் லைட் எடுத்து அப்படியே வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபைனல் லுக்கு வந்துட்டு நான் நினச்ச மாதிரி ரொம்ப பேடாலாம் இல்லை. ஆனாலும் எனக்கு அந்த ரவுண்டு சரியாக வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டே இருந்துச்சு. கீழே இதோட ரிஃப்ளெக்ஷன் பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது, ஓரளவுக்கு அது மேட்ச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு அவுட்புட் வந்து பிடிச்சிருந்துச்சு தான். அந்த சர்க்கிள் தான் எனக்கு ரொம்ப இடிச்சிச்சு. இதுக்கு முடிஞ்சால் ரேட்டிங்கும் கொடுங்க. 10 out of எவ்வளோ கொடுக்கணுமோ. ஸோ எவ்வளோ கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இதில் மிஸ்டேக் இருக்குது, நானே. ஆனால் நான் ரொம்ப மோசமாக வருமோன்னு நினச்சேன். அந்தளவுக்கு மோசம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். வீட்டில் உள்ள என்கிட்ட இருந்த திங்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன். சரி, இது நெட்டில் உள்ளது, இது நம்ம செஞ்சது.